ஹாய், ஹலோ, வணக்கம்ங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் சூப்பரா இருக்கேங்க. இப்ப இருக்கிற காலகட்டத்தில வந்துட்டு, அந்த வெயிட் லாஸ் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமாவே இருக்குங்க. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா வந்துட்டு, நம்ம வேலை, வேலை, வேலை அப்படி சொல்லிட்டு வேலைய நோக்கியே ஓடிட்டுருக்கோம். நம்ம உடம்ப பத்தி வந்துட்டு, ஹெல்த்த பத்தி கண்டுக்கிறதே கிடையாதுங்க. ஓகேங்களா? அதனால வந்துட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு தான் வெயிட் போடுது அப்படின்லாம் இல்லைங்க. நெறைய ஒர்க் ப்ரெஷர் இருக்கும்ல. ஸோ, அதனால கூட நமக்கு வெயிட் போட சான்ஸ் இருக்குங்க. ஓகேங்களா? அதுவும் கூட மெயின் ரீசன். ப்ளஸ் வந்து நீங்க ஒழுங்கா கரெக்ட்டான டைமுக்கு தூங்கலைனாலும், கண்டிப்பா வந்துட்டு வெயிட் லாஸ் ஆகுங்க. ஓகேங்களா? என்ன ஓகேங்க. இந்த ஓவர் நைட் ஓட்ஸ் அப்படி சொல்லிட்டு நெறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அத கேட்டாலே சில பேருக்கு பிடிக்கிறது இல்லைங்க. ஏன்னா டேஸ்ட் அந்த மாதிரிங்க. இப்ப நான் வந்து செஞ்சு காமிக்கிறேங்க. அது எப்படி இருக்குன்னு பாருங்க. ஓகேங்களா? கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்குங்க. ஓகேங்களா? வாங்க எப்படின்னு பார்க்கலாம். நான் வந்துட்டு எனக்கு மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன் தேவைங்கிறனால 2 க்ளோஸ்டு கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. ஒரு 6 ஸ்பூன் ஓட்ஸ் எடுத்துக்கோங்க. ஹோல் கிரெயின் ஓட்ஸ் எடுத்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் பெட்டருங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு தயிருமே வந்துட்டு லோ ஃபேட் கன்டென்ட்டா எடுத்துக்கோங்க. பாலும் அந்த மாரி தாங்க. ஹனி வந்து பெட்டர் வந்துட்டு அந்த நாட்டு தேன் அந்த மாரி சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாரி பியூர் இது ஹனி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓகேங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு என்ன ஃப்ரூட்ஸ் வந்துட்டு ஓகேயோ அத எடுத்துக்கோங்க. முக்கியமா வந்துட்டு அந்த பிளாக்பெர்ரி எடுத்துக்கலாங்க. இல்ல அப்டின்னா கிரேப்ஸு, ஆப்பிள், பனானா அந்த மாரி எடுத்துக்கலாங்க. ட்ரை கிரேப்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? எல்லாமே வாஷ் பண்ணிட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம ஓட்ஸ் இது பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு மேல ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அது மேல வந்து 1 டீஸ்பூன் வந்துட்டு தயிர் போடணுங்க. ஓகேங்களா? லோ ஃபேட் கர்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பால் வந்து தேவையான அளவுக்கு வந்துட்டு பால் அதில ஊத்திட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு தேன் வந்துட்டு டேஸ்ட்டுக்காக தேன் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த சுகர் இருக்கவங்க முக்கியமா அதில வந்து மேங்கோ ஆட் பண்ணீங்க அப்டின்னா, அத வந்து ஸ்கிப் பண்ணிருங்க. ஓகேங்களா? இத வந்து அவ்வளோதாங்க முடிஞ்சதுங்க. இத ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு, ஃப்ரிட்ஜில வச்சுட்டு மார்னிங் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா, அவ்ளோ டெலிஷியஸா இருக்குங்க. ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க மறக்காம. ஓகேங்களா? இது மட்டும் பண்ணா பத்தாதுங்க. வெயிட் வெயிட் சொல்றேங்க. குறைஞ்சது 3 லிட்டரா தண்ணி குடிக்கணுங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் சுகர் கண்டிப்பா அவாய்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ் முடிஞ்சா அவாய்ட் பண்ணுங்க. இல்ல ரைஸ் வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவு ரைஸ் எடுத்தீங்கன்னா, ஃபுல்லா வெஜிடபிள்ஸ் அந்த மாரி எடுக்க ட்ரை பண்ணுங்க. அப்புறம் முடிஞ்சா மறக்காம வாக்கிங் போங்க. ஒரு 1/2 அன் ஹவர் ஓகேங்களா? இதெல்லாம் பண்ணா கண்டிப்பா வெயிட் லாஸ் ஆகுங்க. இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு, எத்தனை கேஜி ரெட்யூஸ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல பண்ணுங்க. ஓகே. என்னோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பை.